வணக்கம். நாலடியார் பாடல் எண் 270. ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓதி அணையார் உணர்வுடையார் தூய்தாக நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார் செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயார் எனின். அதாவது ஓதியும் ஓதார் உணர்விலார் அப்படின்னா, உணர்விலார்னு என்ன? பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லாதவர்கள் தான் உணர்விலாதார். அந்த உணர்விலாதார் ஓதியும் ஓதார் அப்படின்னா பல நூல்களை படித்தாலும் ஓதார் படிக்காதவர்களே ஆவார். ஓதியும் ஓதார் உணர்விலார். ஓதாதும் அதாவது படிக்காமல் இருந்தாலும் ஓதி அணையார் உணர்வுடையார் என்றால் படித்தால் போன்றவராவார். அந்த உணர்வுடையார் பகுத்தறிவு உடையவர்கள். ஓதி அணையார் உணர்வு உடையார். சரி, புரியுது. ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓதி அணையார் உணர்வுடையார். அடுத்தது தனிச்சொல். தூய்து ஆக. தூய்தாகன தூய்து ஆக. தூயது ஆக. எது தூயது ஆக? மனம் தூயது ஆக. நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார். நல்கூர்ந்தும்னா வறுமையை அடைந்தும், இரவாதார் செல்வர். வறுமை அடைந்தாலும் கூட ஒருத்தங்கிட்ட போய் கை நீட்டி ஒரு இறக்காதவன், பிச்சை எடுக்காதவன் செல்வன். அவர் செல்வர். மாறாக செல்வரும் ஈயாரெனின் நல்கூர்ந்தார். அது எப்படி இருக்கு? செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயாரெனின் இருக்குது. அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும், ஆனாலும் அவர்கள் ஒரு உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாரெனின், ஈயார் எனின், கொடார் எனின், நல்கூர்ந்தார் வறுமைப்பட்டவரே ஆவார் என்பது இந்த பாடலின் கருத்து. அதாவது இயற்கை அறிவில்லாதவர்கள் எவ்வளவு நூல்களை படித்தாலும் அவர்களுக்கு அறிவு உண்டாகாது. அறிவுள்ளவர்கள் படிக்காவிட்டாலும் இயற்கை அறிவால் நன்மை தீமைகளை பகுத்து உணர்ந்து நன்மைகளை செய்வார்கள். ஆதலின் அவர்களையும் நூல் பொருள்களை உணர்ந்தவராகவே நாம் கருத வேண்டும். படிக்காத மேதைகளாகவே கருத வேண்டும். அதுபோல எந்த நிலையிலும் யாசித்தல் மிக இழிவானது ஆதலின் இரத்தல் இல்லாதிருப்பவர் செல்வமுடையோர் போல் சிறப்புடையவர். அவன் எந்த காரணம் கொண்டு ஒரு இடத்துல போய் கையேந்தவே மாட்டான். ஆனால் ஈகை இருந்தால் மட்டுமே செல்வம் பிரகாசிக்கும். அது இல்லாவிடின் செல்வம் சிறப்புறாது. ஈகை இல்லாதார் செல்வம் பெற்றிருந்தாலும் கூட அவன் தரித்திரனே, இல்லாதவரே ஆவார். இதை 2 திருக்குறளும் சொல்லும். கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியுறும்னு ஒரு குறள். திருக்குறள் 1061. இன்னொரு குறளில் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படிங்கிறார். இந்த 2 திருக்குறளினுடைய கருத்து தான் விளக்கமாக இந்த நாலடியார் பாடலில் சொல்லப்பட்டுள்ளது.